வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே 95 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளைஞர் மீது புகார். பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காடுவெட்டான்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் கனகசபை மகன் அசோக், வயது 42. இவர் தாப்பலூரை சேர்ந்த மேலை மைக்கேல்பட்டி கிராமத்திற்கு கூலி வேலைக்காக அடிக்கடி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அசோக் 95 வயது மூதாட்டி ஒருவரை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் வீட்டில் இருந்த பொருட்களை திருடி சென்றதாகவும் அவர் மீது சந்தேகமடைந்தனர். பின்னர் காடுவெட்டாங்குறிச்சி கிராமத்தில் சுற்றித் திரிந்த அசோக்கை மேலமைக்கேல்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பிடித்து வந்து சந்திர மாதா ஆலயத்திற்கு முன்பாக மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாப்பலூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாப்பலூர் போலீசார் அசோக்கை மீட்டு தாப்பலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர் இவர்தானா அல்லது வேறு யாரேனும் தொடர்பில் உள்ளார்களா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக்கிற்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 95 வயது மூதாட்டிக்கு நேர்ந்த இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். நான் வெளியே போவாம கதை திறந்து பார்த்துட்டு அது கூட்டுது பித்துக்குழி. அது என்னைக்கு அப்படிதான் செய்யும், தூங்காது சார். கூட்டம் ஏதாவது பேசும், அது இப்படிதான் பண்ணு சாத்திட்டு வந்து படுத்தேன் சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவன் பின்னாடி பக்கம் நடந்தா எனக்கு ஒண்ணு எங்களுக்கு தெரியாது. துணியை வச்சு அழுத்துனானா கட்டையில என்ன அடிச்சு அதை காத்து குடிக்க போட்டுட்டு தான் சார் ஒரு ரூபாய் எடுத்து அட்டார தூக்கி போட்டு அப்படியே எதையா தூக்கி ஆசை. நல்ல கட்டிக்கு போன சந்தனாவை புடிச்சு கொடுத்தா சந்தன மலை காட்டி கொடுத்துட்டா அவனை என்ன பிரச்சனை சொல்லுங்க.